ஹலோ வெல்கம் டு CWJ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருமே பார்த்திருப்பீங்க SSC CGLக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது அவுட் ஆயிடுச்சு. ஸோ SSC CGL அது வேகன்சியும் பார்த்தோம் அப்படின்னா 17,000 பிளஸ் வேகன்சிஸோட நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த டைம் நோட்டிபிகேஷன் அப்படின்றது வந்திருக்கு. போன டைமை கம்பேர் பண்ணும்போது டபுளா இந்த டைம் இருக்கு. ஸோ கொஞ்சம் நல்லாவே எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நம்மளோட SSC ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்கவங்கள ரெண்டா இருப்பாங்க. ஒண்ணு ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கேன், இன்னொன்னு இனிமே தான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட டைமை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2025ல கண்டிப்பா நீங்களும் இந்த SSC ஜாப்ல இருக்கலாம். ரெண்டு பேருமே என்ன அப்படின்னா டைமை எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றது தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி டைமை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் 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 அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த CGL எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா பல்கான வேகன்சியும் கூட. போன டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் கட் ஆஃபும் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டா கம்மியாகும். ஏன் அப்படின்னா வேகன்சி அதிகமாகுது, அதனால கட் ஆஃப் கம்மியா தான் இருக்கும். யூஆரா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் இப்பல இருந்தே எவ்வளவு அப்படின்னா 140 பிளஸ் எடுக்கணும் அப்படின்றத இது பண்ணிக்கோங்க. யூஆர் OBC அப்படின்னா 140 70 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றவங்க மத்த 65 பிளஸ் கொஸ்டின்ஸ் கரெக்டா போடணும் அப்படின்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ SSC CGLக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது வெளியாயிடுச்சு. இப்போ நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஒருத்தர் நல்லா படிச்சிருப்பீங்க, இனிமே ரெண்டு பேரும் இன்னொரு ஸ்டேஜ்ல இருக்கவங்க இனிமே தான் படிக்க போவீங்க. இந்த ரெண்டு ஸ்டேஜ்ல இருக்கவங்கனாலே என்ன பண்ண முடியும் அப்படின்னா Tier 1 ஈஸியா குவாலிஃபை பண்ண முடியும். இந்த ரெண்டு ஸ்டேஜ்ல இருக்கவங்களும் இப்போதைக்கு Tier 2 பத்தி யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா Tier 1 குவாலிஃபை பண்ணாதான் Tier 2க்குள்ளேயே நம்ம போக முடியும். அதனால இப்பவே அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் Tier 1 நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே. நம்மளுக்கு Tier 1ல என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படின்னா என்னென்ன கேட்பாங்க? ஆப்டி 25 மார்க்ஸ், ஆப்டி 25 மார்க்ஸ், ரீசனிங் 25 மார்க்ஸ், இங்கிலீஷ் 25 மார்க்ஸ், GS 25 மார்க்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி 100 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. 1 ஹவர்ல ஆன்சர் பண்ணணும். அதுல அந்த 1 ஹவர் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களோட லைஃப் டிசைட் பண்ண போகுது. சரி, ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த 100 மார்க்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இதுல ஃபுல் ஃபோக்கஸ்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா Tier 2க்கு இது பண்ணிக்கலாம். ஸோ SSC அப்படின்றது சும்மா ஒரு சாதாரண இதெல்லாம் கிடையாது. IAS IPSக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறது தான் நம்மளோட SSC. ஸோ சேலரியும் ரொம்ப கூட தான். 1 lakh கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா அலவன்ஸோட சேர்த்து 1 lakh பிளஸ் அப்படின்றது உங்களோட சேலரியா இருக்கும். ஸோ 1 lakh இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் பெயிண்ட் அடிக்க வராங்க அப்படின்னாலே சும்மா உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிடுவோம், இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவோமா? கண்டிப்பா கிடையாது. நல்லா வேலை வாங்கிட்டு தான் இது பண்ணுவோம். அதே மாதிரிதான் அவ்வளோ சேலரி கொடுக்க போறவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறான்னா இதெல்லாம் உனக்கு தெரியுதா அப்படின்ற ஒரு விஷயத்தான் எதிர்பார்க்கறான். அவங்க நினைக்கிறத விட அதிகமா நம்ம கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம் கிராக் பண்ணலாம். ஓகேவா? சரி, நம்மளோட சேனல்ல நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியாஸ்லாம் நிறைய சேனல் அப்படின்றது இருந்திருக்கும். ஆனா நம்மளோட தமிழ்நாடு பொறுத்தவரையும் SSC படிக்கிறவங்களோட அவேர்னஸே ரொம்ப 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 லீஸ்ட் தான். அதுல சேனல்ஸும் 1 or 2 தான் இருக்கும். நாமளே இனிமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட இது பேங்கிங் மட்டும் தான் இருந்துச்சு. இனிமே SSC ஆஸ்பிரன்ஸையும் நிறைய பேரை என்ன பண்ணலாம் அப்படின்னா உருவாக்கலாம் அப்படின்றதான் நாங்க ஒரு இதுவா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்னென்ன படிக்கிறோம் அப்படின்னா ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், GS. இதை எப்படி படிக்கணும்னா ரீசனிங் சிலபஸை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா 1 week போதும் ப்ரெஷரா படிக்கலாம். ஆல்ரெடி படிச்சவங்க என்ன பண்ணணும், இந்த சுகர் பேஷண்ட் டெய்லி டேப்லெட் போடுற மாதிரி டெய்லி ஒரு ரீசனிங் டெஸ்ட் அப்படின்றத போட்டுடணும். ஒன்ஸ் நீங்களும் ஃப்ரெஷர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் டெய்லி ஒரு டெஸ்ட் போட்டுட்டு 25க்கு 25 அப்படின்றத இது பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஆப்டியை பொறுத்தவரையும் ஒரு 15 to 20 பிளஸ் போடுற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா டாபிக்ஸ்லாம் படிக்க வேணாம், லிமிடெட் டாபிக்ஸை படிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நல்லா போட்டு பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கிலீஷை பொறுத்த பிளாக் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அதுல vocab, synonym, antonym, one word substitution இதை மட்டும்
நல்லா படிச்சீங்க அப்படின்னாலே சேம் வேர்ட்ஸ் கூட ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா வந்து படி. ஜிஎஸ் பொறுத்தவரையும் ரொம்ப அப்படியே வளவள கொலகொலாம் இங்க படிக்க தேவையில்ல. அதுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம், நம்ம படிக்க போறது எஸ்எஸ்சி தான். இந்த 25 மார்க்ஸ்க்கு என்ன கேட்பானோ அதை மட்டும் படிச்சுட்டு போய் கரெக்டா போட்டா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போங்க. கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிஎஸும் ஒரு நல்ல ஸ்கோரோட வெளியே வரலாம். இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெய்லி என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீசனிங் டெஸ்ட். அதுவும் ஏன் இந்த ரீசனிங் டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு போருக்கு வந்து போறோம்னு வச்சுக்கோங்க. இந்த போர்ல எப்படியாவது நான் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆப்போசிட்ல வரவனோட பலம் பலவீனம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து தெரிஞ்சிருந்தாதான் அவனை ஈஸியா அட்டாக் பண்ணி என்ன பண்ண முடியும், அந்த போர்ல அவனை வின் பண்ணிட்டணும். அதுக்கும் நம்மளோட எக்ஸாம்ஸ்க்கு என்ன சம்பந்தம்னா அதே மாதிரிதான் இங்க இவன் எப்படி கொஸ்டின் கேட்கறான்னு தெரிஞ்சதுல அவனை வீழ்த்தி அந்த போஸ்டிங் ஒன்று வந்து வாங்க முடியும். அதுக்காக தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ரீசனிங். ஸோ ரீசனிங் பொறுத்தவரை என்ன அப்படின்னா 25 மார்க்ஸ் 25க்கு 25 எடுக்க வேண்டிய அவசியத்துல வந்து நம்ம இருக்கோம். அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட சேனல்ல டெய்லியுமே ரீசனிங் கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா ரீசனிங் டாபிக்ஸும் உங்களோட கமெண்ட்ஸை வச்சுதான் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் பேக் டு பேசிக்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லா பேசிக்ஸும் வந்துட்டு கத்துக்கலாம். இன்னும் 1 month நல்லா படிங்க, அப்புறம் கூட டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுவுமே படிக்காம உட்காந்து டெஸ்ட் போடுறேன் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. படிங்க, டெஸ்ட் போடுங்க, படிங்க, ரிவ்யூ பாருங்க, டெஸ்ட் போடுங்க, படிக்கிறோம், ரிவ்யூ பார்க்குறோம், டெஸ்ட் போடுறோம், அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல பார்த்துட்டு நெக்ஸ்ட் நிறைய கிளாஸஸ்ன்றத வந்து கொடுத்துட்டு கண்டிப்பா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை வந்து கிளியர் பண்ண வைக்கணும் அப்படின்றத நாங்க ஒரு இதுவா எடுத்து பண்ணியிருக்கோம். ஏதாவது டெலிகிராம் சேனல்ல வந்துட்டு ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெஸ்பான்ஸை பார்த்துதான் என்ன அப்படின்னா டெய்லி ஷெடியூலும் கொடுக்கலாம். டெய்லி ஷெடியூல் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி கிளாஸஸ் கொடுத்து நிறைய ஃபாலோ அப்ஸ்லாம் கொண்டு வரலாம் தான் இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது வந்து தேவை. அதுக்காக தான் வந்து உங்களோட சஜஷன் என்ன அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீசனிங். ஸோ ரீசனிங்ல 25க்கு 25 அடிக்கணும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வைக்க போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்மளோட இதுவா எதை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ரீசனிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். டெய்லியுமே ரீசனிங் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு இந்த இதுல வந்து அப்லோட் ஆயிட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் வந்து வருதான்னு சொல்லி பாருங்க. இல்ல நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கான டெஃபினிஷன் வந்து பார்த்துட்டு ஒரு 5 days பாருங்க. 6th day நீங்களே வந்து சால்வ் பண்ணுவீங்க. அந்த லெவலுக்கு தான் ஈஸியா இருக்கும். என்ன அப்படின்னா எஸ்எஸ்சியை பொறுத்தவரை சேம் பேட்டர்ன் தான் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ சேம் பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகும்போது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு டைம் கான்செப்ட் வந்து நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னாலே போதும். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். நீங்க ரீசனிங்காக டெய்லி 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். 25 மார்க்ல கூட்டிட்டு போய் அது வந்து நிக்க இருக்கு. 25 கொஸ்டின் 50 மார்க்ல கூட்டிட்டு போய் அது நிக்க இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. உங்களுக்கு என்ன கிளாஸஸ் வேணும் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்னு ரீசனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க வந்து கேட்டீங்க இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் மேக்ஸையும் வந்து ஒரு இது வந்து பார்த்துடலாம். ஓகேவா? மேக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போகவா இல்ல வந்துட்டு ஒரு பேசிக் வந்து கத்துக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணலாமா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.